ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 4வது அத்தியாயத்தை பார்க்க வேண்டும். இந்த அத்தியாயத்துக்கு பலாத்தியாயம் என்று பெயர். பக்தி யோகத்தினுடைய பலம் என்ன என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கின்றது. இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பாதம் ஆவருத்தி பாதம் என்று. ஏன் அதுக்கு ஆவருத்தி பாதம் என்று பெயர் என்றால், அந்த பாதத்தினுடைய முதல் அதிகரணம் அதுக்கு ஆவருத்தி அதிகரணம் என்று பெயர். அதுக்கே ஆவருத்தி அதிகரணம் என்ற பெயர்னா, ஆவருத்தி அப்படின்னு அந்த சொல்லால முதல் சூத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த முதல் அதிகரணம் ஆவருத்தி அதிகரணம் அப்படின்றது பக்தி யோகமானது என்னது, பகவானை அடையக்கூடிய ஞானம், ஞானான் மோக்ஷா அப்படின்றதுல யாருக்குமே விபரத்தி பத்தி கிடையாது. அதாவது எல்லாருமே ஒப்புக்கொள்ளக்கூடியது தான். எல்லா மதஸ்தர்களும் ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னு சொல்றவர்கள் தான். அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த அதிகரணமானது விவரிக்கிறது. இந்த அத்தியாயத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தோம், பலாத்தியாயம் என்று பார்த்தோம். ஆக பக்தி யோகத்தை பண்றதுனால என்ன பலன், ஜீவாத்மாவுக்கு என்ன பலம் அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது பக்தி யோகத்தையே முதல் அதிகரணத்துல விவரிக்கிறது என்றால் அது போன அத்தியாயத்துல தானே செய்திருக்கணும். ஏன்னா 3வது அத்தியாயம் தான் என்னது, சாதன அத்தியாயம். சாதனத்தை பத்தி சொல்ற அத்தியாயம், பகவானை அடைவிக்கக்கூடிய சாதனம், அதை பத்தி சொல்லக்கூடியது. அதான் பக்தி தான சாதனம். அப்போ பக்தியை பத்தி சொல்லணும்னா போன அத்தியாயத்துல தானே சொல்லியிருக்கணும். எதுக்காக 4வது அத்தியாயத்துல இங்க வேதவியாசர் சொல்லுகிறார் என்ற கேள்விக்கு சுத்த பிரகாஷிகாச்சாரியர் அருளி செய்கிறார். பக்தின்றதே ஒரு விதமான பலம் தான். அதுவே பிரீத்தி ரூபமா இருக்கா, அது சாதனம். அதை கொண்டு ஒரு விஷயத்தை எம்பெருமான பெற போறோம் அப்படின்றது ஒரு அம்சம் இருக்கு. செய்யும் பொழுதே அது சுசுகம் கர்த்தும் அவ்யயம் என்று பண்ணும் பொழுதே அது சுகமாக இருக்கு. ஆகையினால அதை பலம் என்றே கூட சொல்லலாமே. ஆகையினால இந்த 4வது அத்தியாயத்தினுடைய முதல் அதிகரணம் அதுல இந்த பக்தினா என்ன அப்படின்றத விவரிக்கிறார். என்ன இங்க பூர்வபக்ஷம் என்றால், பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு இருக்கு. பிரம்மத்தை அறிபவன் பரமமான பலனை அடைகிறான், மோட்சத்தை அடைகிறான். பிரம்மத்தை அறிபவன் ஞானான் மோக்ஷா, அறிவனால மோக்ஷம், பிரம்மத்தினுடைய அறிவால மோக்ஷம். இதை பார்த்த உடனே பூர்வபக்ஷிக்கு என்ன தோன்றது அப்படின்னா, பிரம்மத்தை பத்தி அறிய வேண்டும் அவ்வளவுதானே. உபநிஷத்தெல்லாம் கேட்கறோம், கேட்டா நமக்கு ஒரு அறிவு பிறக்கிறது. அந்த அறிவு, அவனை பத்தி நம்ம சிந்தனம் பண்றோம், எம்பெருமானை பத்தின சிந்தனம் பண்ணா மோட்சம், இவ்வளவுதானே. சரி, அப்போ ஒரு நொடி பகவான் அறிந்தா போதுமே. ஏன்னா அவ்வளவுதானே இருக்கு. என்ன இருக்குன்னா, பிரம்மத்தை அறிபவன் மோட்சத்துக்கு போகிறான். இப்போ பிரம்மத்தை பற்றின அறிவு வந்தாயிடுச்சுன்னா மோட்சம். ஜோதிஷ்டோமைனா சொர்க்காம ஜெயத்தை அப்படின்னு இருக்கு. ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ண போறான், எத்தனை தடவை பண்ண போறான்? ஒரு தடவை தான் பண்ணுவான். ஏன்னா சாஸ்திரம் அவ்வளவுதானே சொல்லியிருக்கு, ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கு. ஒரு தடவை பண்ணனா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா சில இடத்துல சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, விரீஹின் அவஹந்தி அப்படின்றது, நெல்லை குத்த வேண்டும் அப்படின்னு இருக்கு. எத்தனை தடவை உரல்ல வச்சு நெல்லை குத்தணும்னா எத்தனை தடவை குத்துவோம்? ஏன்னா நமக்கு புரோடாசம்ன்றது ஒரு இட்லியை போல இருக்கும், அதை பண்ணணும். அதுக்கு நமக்கு நெல் வேணும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நெல்லை குத்து அப்படின்றது. சரி, நெல்லை குத்துறது அப்படின்னா ஒரு தடவை குத்திடுவோமா, போதுமா அது என்றால் அப்படி பண்ண மாட்டோம். நமக்கு என்ன பலன், அங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பலன் இருக்கு. உமி இருக்கு இல்லையா, உமியிலேருந்து நெல் எடுக்கணும். விரீஹி அப்படின்னா அந்த அரிசிக்கு பேர். அந்த உமி அதை நெல் ரெண்டுத்தையும் கூடினது தான் விரீஹின்னு சொல்லுவார்கள். நம்ம என்ன பண்ணணும்னா, நெல்லை குத்துறது, அதாவது உமியை எடுத்துட்டு அதுலேருந்து நெல்லை மட்டும் எடுக்கணும். அப்புறம் நெல்லை அரைச்சி நம்ம அதை கொண்டு இட்லி மாவு பண்ணுவோம் இல்லையா. ஆகையினால இங்க சாஸ்திரமான என்ன சொல்றது, விரீஹின் அவஹந்தி, நெல்லை குத்தி விடு அப்படின்னு தான் சொல்றது. ஆனா நம்ம ஒரு தடவை குத்துறதோட நிறுத்தலை. நம்ம அந்த கண்ணுக்கு தெரிஞ்ச திருஷ்டமான பலன் என்ன, உமி வெளியே வரணும், அதுக்காக நம்ம பலமுறை குத்துறோம். ஆனா அது போல இங்க பிரம்மத்தை அறிந்தால் மோட்சம் பெறுவான் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி இங்க கொள்ள முடியாது. இல்லை, இங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த பலனும் கிடையாது. இந்த சொர்க்க காமோ எஜேத போலதான் அது. யோதிஷ்டோம யாகத்தை பண்ணு சொர்க்கம் பெறுவாய் அப்படின்னா எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு ஒரு தடவை அப்படின்னு தான் தோணும். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் கிடையாது. சொர்க்கம்ன்றது எப்போவோ கிடைக்கக்கூடிய பலன். அதே போலதான் பிரம்மத்தை போய் அடைய போறோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் கிடையாது அது. அப்போ அறிவினால பிரம்மத்தை அடைவோம் அப்படின்னா எத்தனை தடவை அறிவை சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை தான் அப்படின்னு தானே தோணும் அப்படின்னா எங்க பூர்வபக்ஷம். அப்போ ஒரு தடவை பகவானை பத்தி தெரிஞ்சுட்டா போதும், மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு பூர்வபக்ஷம்.
அப்படி கிடையாது. அசக்கிருத்து பண்ணணும், பல முறை பண்ணணும், ஆவருத்தி பண்ணணும், மறுபடியும் சிந்திக்கணும். ஏன்னா ஞானத்தினால மோட்சம், பிரம்மவித்து ஆப்னோதி பரம், உண்மைதான். அந்த மாதிரி வேத வாக்கியம் இருக்கு, தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. ஆனா வேதமே உபநிஷத்தை மற்ற இடங்கள்ல என்ன சொல்றது அப்படின்னா, வெறும் இந்த வேதனம் அறிவு அப்படின்றத மட்டும் சொல்லி நிறுத்தல. உபாசனம், தியானம், தியாயீத, உபாசீத அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்கு. பிரம்மத்தை பற்றின அறிவு என்ன அப்படின்றத விவரிக்கிறது தான் இது இந்த தியாயீத, உபாசீத அப்படின்றதுலாம். உபாசனம் பண்ணு, தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது. தியானம் உபாசனம் அப்படின்ற சொற்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, பல முறை இடைவிடாமல் இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா, சிந்தனை, அதுக்கு தான் தியானம் உபாசனம் என்று பெயர். ஆக ஒரு இடத்துல பிரம்மத்தை பற்றி அறிவாய் அப்படின்னு சொல்லி நிறுத்தின வேதம் அந்த அறிவை மற்றொரு இடத்துல விவரிக்கிறது, தியானிப்பாய் உபாசிப்பாய் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன கொள்ளணும், அப்ப முன்னாடி அறிவாய் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, தியானிப்பாய் அப்படின்றதுதான் தாத்பரியம். தியானம்னா தெரியும் என்ன தியானம் அப்படின்னா, தைலதாராவத் அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், அதுதான் தியானம். இடைவிடாமல் பகவானை நினைக்க வேண்டும். ஆகையினால அப்படி பண்ணாதான் மோட்சம் அப்படின்னு இதுதான் பக்தி யோகத்தை விவரிக்கிற. ஏன்னா இது பக்தின்றது என்ன, இது படி இடைவிடாமல் இருக்கக்கூடிய இந்த தியானத்துல நம்ம அன்பை கலந்தோம் என்றால் பக்தி. அதனால பகவானை அடையக்கூடிய அந்த உபாசனத்தை பத்தி முதல் அதிகரணத்துல விவரித்த ஆவருத்தி அதிகரணம் என்று. இரண்டாவது அதிகரணம் ஆத்ம உபாசனாதிகரணம், ஆத்மத்துவ உபாசனாதிகரணம். அதாவது இங்க வேத வாக்கியம் ஒன்று இருக்கு, தொம்மா அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வை தொமசி அப்படின்னு. உபாசனம் பண்ணும் பொழுது இந்த உபாசகன் என்ன பண்றான்னா, தேவதையே அதாவது பிரம்மமே நானே நீ, நீயே நான் அப்படின்னு உபாசனம் பண்றான். இத பார்த்த பூர்வபக்ஷி சொல்றான், எப்படி பிரம்மமானது தான் அப்படின்னு ஆக முடியும், இல்லாட்டி தான் தான் அப்படி பிரம்மமாக ஆக முடியும். ஆகையினால இது வேற விதமாக தான் அர்த்தம் கொள்ள வேண்டும். இது திருஷ்டி உபாசனம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த திருஷ்டினா என்ன அப்படின்றதுலாம் சரி அதையும் தெரிஞ்சுக்கலாம். திருஷ்டி உபாசனம் அப்படின்னு அடிக்கடி வரும் இந்த உபநிஷத்துலாம். திருஷ்டி உபாசனம் அப்படின்னா தாழ்ந்த பொருள் ஒண்ணுத்துல உயர்ந்த பொருளாக தியானம் பண்றோம் இல்லையா, அதுக்குதான் திருஷ்டி உபாசனம் அப்படின்னு பேரு. மனோ பிரம்மேத்தி பெஜானியா அது அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போமே, மனசை பிரம்மமாக அறிவாய் அப்படின்னு. மனசுன்றது என்ன, ஒரு பிராகிருத்தமான பொருள், தாழ்ந்த பொருள். அதை போய் நீ பிரம்மமாக அறிவாய் அப்படின்னு சொன்னோமே என்றால் இதுதான் திருஷ்டி உபாசனம், மனசையே பிரம்மமாக உபாசனம் பண்றது. அது போல இங்க நானே பிரம்மம் அப்படின்றது ஒரு திருஷ்டி உபாசனம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். ஏன்னா நான் பிரம்மமாக ஆக முடியாது, ஏன்னா நான் வேற ஜீவாத்மா, பரமாத்மா மிகவும் பெரியவன். ஆக தாழ்ந்த என்னிடத்திலே நான் பிரம்மம் அப்படின்றத திருஷ்டி உபாசனமாக பண்ண வேண்டும். திருஷ்டி உபாசனம் பண்ணோமே என்றால் அதுக்கு மோட்சம் பலம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது சரியான உபாசனம் கிடையாது. யதார்த்த உபாசனம் அப்படின்னு சொல்லுவார்கள், அத்ததார்த்த உபாசனம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு லோகத்தில் இருக்கக்கூடிய சாம்சாரிக பலத்துக்காக தான் திருஷ்டி உபாசனம் அப்படின்றது. உள்ளபடி அறிந்தால்தான் மோட்சம். மனசை பிரம்மமாக அறிவாய் அப்படின்னா மனசு பிரம்மம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பலனுக்காக மனசையே பிரம்மமாக தியானம் பண்றோம். ஆகையினால அது மோட்சத்துக்காக நம்ம போக முடியாது அதை கொண்டு. அதே போலதான் நான் பிரம்மம் கிடையாது. அப்ப என்னையே பிரம்மமாக தியானம் பண்ணினேனே என்றால் அது திருஷ்டி உபாசனமாக ஆயிடும். இங்க திருஷ்டி உபாசனம் சொல்லப்படுறது அப்படின்னு பூர்வபக்ஷம் வர அப்படி கிடையாது. நான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்றத பதிலாக நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏன்னா எனக்கு அந்தர்யாமி பிரம்மம் தானே, அதனால நானே அவன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு. நடுவில் ஒரு கேள்வி வரலாம், இப்போ மனசுக்கும் அந்தர்யாமி பிரம்மம் தானே, ஏன்னா மனசுக்குள்ளேயும் பிரம்மம் தானே இருக்கான், அப்போ மனசை பிரம்மம்னு உபாசிக்கிறது அப்படின்னு அப்போ அதுவும் சரியான உபாசனமாக ஆயிடுமே, அதே ஏன் திருஷ்டின்னு சொல்லணும் அப்படின்ற கேள்வி வரலாம். நல்ல கவனிக்கிறவர்களுக்கு அந்த கேள்வி வரும். அங்கே கொஞ்சம் சம்ஸ்கிருத தெரிஞ்சுக்கணும். மன பிரம்ம இதி அப்படின்னு இத்திகரணம் அப்படின்றது இருக்கு. ஆகையினால அது திருஷ்டி உபாசனம் என்று சொல்லுவார்கள். அது சம்ஸ்கிருத பாஷைக்கு சேர்ந்தது. அது இத்தி அப்படின்றது பிரகாரத்தை காட்டுறதுன்னா அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ஆத்மத்வ உபாசன அதிகரணத்துல 2வது அதிகரணத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உபாசகன் இருக்கான் இல்லையா, அவன் அவசியம் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னையே பிரம்மமாக உபாசனம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்தர்யாமியா பிரம்மம் இருக்கிறபடினால என்று. அதுக்கப்புறம் 3வது பிரதீகாதிகரணம். இதெல்லாம் அந்த திருஷ்டி உபாசனத்தை பற்றி தான். நமக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. 3, 4 அதெல்லாம் முக்கியங்கள் கிடையாது. அப்புறம் நம்ம 5வது அதிகரணத்துக்கு போனோம் என்றால் ஆசீனாதிகரணம் அப்படின்றது. இந்த ஆசீனாதிகரணத்தில் என்ன சொல்றதுன்னா, தியானம் பண்றோம் இல்லையா, மேற்கொண்டு இந்த தியானத்தை பத்தி தான் விவரிச்சுட்டு வருது. தியானத்தினுடைய பலனை பத்தி, பக்தியினுடைய பலனை பத்தி சொல்லலை. அதனால தான் முன்னாடி தெரிவித்தார்,
ஏன் பல அத்தியாயத்திலேயே இவ்வளவு பக்தியை பற்றி பேசணும் என்றால் பக்தியே ஒரு பலமாக இருக்குது. ஆகையினால பக்தியை பற்றி இவ்வளோ பேசிட்டு வர. ஆக இந்த ஆசீனாதிகரணம் 5வது அதிகரணத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தியானம் பண்ணுறானே எப்படி தியானம் பண்ணுவான்? நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு கூட பண்ணலாம், ஏதோ ஒன்று பகவானை பற்றி நினைக்கணும், ஓடின்னு கூட நினைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வேறு. அப்படி கிடையாது, அமர்ந்து கொண்டு தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா தியானம்ன்றது அப்போ தான் சித்திக்கும். நின்றுட்டுலாம் பண்ணோம்னா நம்ம வேறு ஏதாவது மனசில் நம்மளுடைய நினைவு வரும், தடுக்கி விழுந்துருவோமா, ஏதோ ஒரு நினைவு வரும் மனசில், அப்போது தியானம் பண்ண முடியாது. ஏன்னா தியானம்னாலே என்ன, தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம், இடைவிடாமல் இருக்கக்கூடிய பகவானை பற்றி மட்டுமே நினைக்கணும், நைரந்தரியம் வேணும், மற்ற இதனால இடையூறு ஏற்படக்கூடாது. அவனை பற்றி மட்டுமே நினைக்கணும்னா நடுவில் தடுக்கி விழுந்து போகிறோமே அப்படின்னு ஒரு நொடி நம்ம நினைச்சோமே என்றால் அது தியானமாக ஆகாது. ஏன்னா ஒரு நொடி பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா பகவானை பற்றி நினைக்காமல். அதனால அமர்ந்து கொண்டு தான் தியானம் அப்படின்றது இந்த 5வது அதிகரணம் ஆசீனாதிகரணம். அதுக்கப்புறம் ஆப்ரயாண அதிகரணம் என்றது 6வது அதிகரணம். இதில் என்ன வேதவியாசர் சொல்கிறார் என்றால், தியானம்ன்றது இடைவிடாமல் இருக்கக்கூடிய நினைவு. சரி, ஒரு நாள் பண்ணால் போதுமா? இடைவிடாமல் நினைக்கணும், ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆப்ரயாணாது, நம்ம புறப்படுற வரையிலும் நம்ம இதை செய்து கொண்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்படிதான் வேத வாக்கியம் சொல்றது. சகல் வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே அப்படின்னு. சகல் வேவம் வர்த்தையன் யாவதாயுஷம், இவனுடைய ஆயுசு பரியந்தம் இவன் வந்து இந்த மாதிரி அந்த கர்மங்களெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். கர்மங்களை பண்ணுறது எதுக்காக? அப்போதான் பக்தி வளரும் அப்படின்றதுக்காக தான். ஆகினால அது வரையிலும் தியானம்ன்றது நீடிக்கும். ஆப்ரயாண அதிகரணம் 6வது அதிகரணம். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அதிகரணம் தது அதிகமா அதிகரணம் என்று 7வது அதிகரணம். இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு தத்யதா புஷ்கர பலாஷே ஆபஹா ந ஸ்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் இது பாபம் கர்ம ந ஸ்லிஷ்யதே அப்படின்னு எம்பெருமான தஸ்மின் திருஷ்டே பராவரே ஸ்ரீயந்தே ஜாசி கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு எம்பெருமான கண்ட பிறகு அப்படின்னா என்ன, ஸ்ரீவைகுண்டத்தில் போய் காண்கே கிடையாதுங்க. இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதே தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானமே தரிசன சமானாகாரமாக ஆகும். நேர ஒரு பொருளை பற்றி நம்ம நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த நினைவே என்ன ஆகும்னா நேராக அந்த பொருள் எதிரே இருக்கிறது போல நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி பகவானை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தோமே என்றால் பகவானே நேரம் இருக்கா போல நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படும். அதான் சாட்சா்காரம் என்று சொல்லுவார்கள். அந்த சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு ஒரு பலமானது சொல்றது, ஸ்ரீயந்தே சாசு கர்மாணி, இவனுடைய கர்மங்கள்லாம் தொலைந்து விடும் அப்படின்னு சொல்றது. இதை கண்டு பூர்வபக்ஷி சொல்றான், இது வித்யினுடைய பலமாக தான் தெரியறது இல்லையா? வித்யனா என்னது? தியானம் தான் வித்யா அப்படின்றது வந்து உபாசனம் தான். இப்போ உபாசனத்தினுடைய பலம் இது. இப்போ தான் நம்ம பலத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம உபாசனத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துன்னு வந்தோம். எங்கள் 6வது அதிகரணம் வரையிலும் உபாசனம் எப்படி பண்ண வேண்டியும், உபாசனம் எப்படிப்பட்டது, அது பலமுறை செய்ய வேண்டிய ஒரு தியானம் அப்படின்றதெல்லாம் 6வது அதிகரணம் வரைக்கும் பார்த்தோம். அமர்ந்து கொண்டு பண்ண வேண்டும், இதெல்லாம் உபாசனம் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த 7வது அதிகரணம் தது அதிகமாதிகரணத்தில் இங்கே தான் இந்த உபாசனத்தினுடைய பலமானது பேசப்படப்படுறது. என்ன பலம்? உபாசனம் நிர்விருத்தி ஆன அப்புறம், அதாவது அந்த உபாசனம் ஏற்பட்ட பிறகு எம்பெருமானுடைய சாட்சா்காரம், இந்த லோகத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானுடைய சாட்சா்காரம் ஏற்பட்ட பிறகு என்ன சொல்றதுன்னா, க்ஷீயந்தே சாசிய கர்மாணி, அதே போல க்ஷீயந்தே சாசிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னும், தத் யதா இஷிகாதூலம் அக்னௌ புரோத்தம் பிரதூயேத ஏவம் ஹாச சர்வே பாப்பானஹா பிரதூயந்தே 2 சொல்றது. என்னன்னா, எப்படி ஒரு இஷிகாதூலம் பஞ்சு ஆனது நெருப்பில் இட்டோன்னா என்ன ஆகும்னா, இஷிகான்றது வந்து ஒரு தர்பை புல், ஒரு புல்லுன்னு சொல்லுவார்கள் இஷிகா அப்படின்றது. பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த காலத்தில். அதான் இஷிகா தூலம் அப்படின்றது. அதை வந்து நம்ம நெருப்பு போட்டோன்னா என்ன பத்தின்றோம். அது போல இவனுடைய பாப்பம் எல்லாம் பத்திக்கும், அதாவது அதெல்லாம் அழிந்து போய்விடும், நாசம் அடைந்து விடும் அப்படின்னு ஒன்றும். அதே போல தத்யதா புஷ்கர பலாஷே ஆபஹா ந ஸ்லிஷ்யந்தே ஏவம் ஏவம் இது பாபம் கர்ம ந ஸ்லிஷ்யதே, எப்படி தாமரை இதழில் நீரானது ஒட்டி கொள்ளாதோ அதே போல இவனிடத்திலே பாப்பமானது ஒட்டி கொள்ளாது அப்படின்னு 2 சொல்றது. இவனுடைய பாப்பமானது அழிந்து விடும் அப்படின்னு சொல்றது, பாப்பமானது ஒட்டி கொள்ளாது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வித்யாவினுடைய மகாத்மியம், உபாசகனுக்கு இந்த மாதிரிலாம் பலம் அப்படின்னு சொல்றது. இதை கண்டு பூர்வபக்ஷி சொல்றான், இதெல்லாம் வந்து வெறும் வைபவவாதம், வித்யாவினுடைய ஒரு ஸ்துதி, அது உண்மை அப்படின்றது கிடையாது, அதனுடைய ஏற்றத்தை தெரிவிக்கிறதுக்காக. இப்படிலாம் நம்ம பொதுவாக லோகத்திலேயே ஸ்தோத்திரம்னாலே என்ன சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் நாம கிமாவனதி கவயா இது அந்நதீயான் குணான் அந்நத்திர அசத்தோ தீரோப்பிய பணிதிகி சா தர்ஹி வந்தியாத்துரி அப்படின்னு ஸ்ரீஸ்தவத்தில் ஆழ்வான் சாதிக்கிறார்.
அதாவது இல்லாத ஒன்றை ஏறிட்டு சொல்றதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் இங்க வித்யைக்கு உண்மையாகவே இந்த மாதிரி பலன்லாம் கிடையாது, கர்மத்தை அழிக்கக்கூடிய பலன்லாம் கிடையாது. ஆனா வித்யை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம மனசுல படுத்துறதுக்காக அந்த மாதிரி வேதமானது ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு புகழ பாடுறது அப்படின்னு. சரி, ஏன் இது வித்யைக்கு பலனாக சொல்ல முடியாது என்றால் பூர்வபக்தி சொல்றான், நாபுக்தம் க்ஷியதே கர்ம கல்ப கோட்டி சதேரபி. கர்மமானது அனுபவத்தினால்தான் கழியுமே ஒழிய மற்ற கல்ப கோட்டி சதேரபி, அவ்வளவு காலமானா கூட, கல்ப கோட்டி காலமானா கூட அனுபவிச்சேதான் கர்மத்தை தீர்க்க முடியுமே ஒழிய அப்படியே கர்மெல்லாம் போகாது. அப்போ வித்யானது கர்மத்தை நாசம் அடைய செய்திடும். அதே போல வித்யை இருந்தா கர்மமானது ஓட்டாது, இதெல்லாம் பொருந்தாது. இப்போ கர்மமானது போகணும்னா ஒரு வழி என்ன அப்படின்னா அனுபவிச்சே தீரணும். அப்படி இல்லைன்னா பிராயஷ்சித்தால் வினேஷதி அப்படின்னு பிராயஷ்சித்தத்தினாலவாது கர்மம் போகணும். அப்போ ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று அனுபவிக்கணும், அந்த பலனை அனுபவிக்கணும், அப்படி இல்லைன்னா பிராயஷ்சித்தம் பண்ணி கர்மத்தை போக்கிக்கணும். ஆக இது ரெண்டுமே இல்லாம வித்யை வந்து பிராயச்சித்தமான, வித்யை பிராயச்சித்தம் கிடையாது, பகவான் அடையறதுக்கு உபாயம் வித்யை அப்படின்றது. அதனால வித்யை ஏற்பட்டது, உபாசனம் ஏற்பட்டது அப்படின்றதுனால கர்மம் போகுன்றது சரி வராது. ஆக வெறும் இது ஒரு துதித்தல், ஒரு ஸ்தோத்திரம், உண்மை கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் அப்படி கிடையாது. வேதம் சொல்லியிருக்க, நம்ம அதை அப்படியே தான் எடுத்துக்கணும். ஆனா பூர்வபக்ஷி காட்டின முரண்பாடுக்கு என்ன பதில் சித்தாந்தத்துல என்றால், நாபுக்தம் க்ஷியத்தே கர்ம, அனுபவிக்கப்படாத கர்மமானது அது நசியாது, அனுபவித்தே தான் கர்மமானது தீர வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது உண்மைதான். அது எப்படி வேதம் சொல்றதோ அதே வேதம் தானே, சாஸ்திரம் தானே என்ன சொல்றது, இந்த மாதிரி தஸ்மின் திருஷ்டே பராவரே, அவனை கண்ட பிறகு பாபங்கள் எல்லாம் அழிந்து விடும். ததா புஷ்கர பலாஷ ஆபஹன சிஷ்யந்தே ஏவம் ஏவம் இது பாப்பம் கர்மன சிஷ்யத்தே, பாப்பமானது ஓட்டாது. இதுவும் அதே வேதம் தானே சொல்றது. ரெண்டுத்துக்கும் எந்த வித முரண்பாடும் கிடையாது. எப்படின்னா ஒரு வாக்கியம் சொல்றது, அக்னியானது எல்லாவற்றையும் எரித்து விடும், உண்மைதானது, அக்னியானது எல்லாவற்றையும் எரித்து விடும். மற்றொரு வாக்கியம் சொல்றது, ஜலமானது அக்னியை அழித்து விடும், இதுவும் உண்மைதான. அது எப்படி, அக்னியானது மற்ற எல்லாத்தையும் எரிக்குமா, ஜலமானது நெருப்பு அழிக்குமா, அது எப்படி அப்படின்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது. அதே போலதான் பாப்பம் அப்படின்றது தன்னுடைய பலனை கண்டிப்பாக கொடுத்து விடும். அனுபவிக்க வேண்டியதுதான் பாப்பம், தன்னுடைய பலனை கண்டிப்பாக கொடுத்து விடும். எப்படி அக்னியானது அழிக்கும் அப்படின்றது போல இந்த ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, உபாசனமானது அந்த பாப்பத்தை அழித்து விடும், ஜலமானது நெருப்பை அழித்து விடும் அப்படின்றது போல இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்துக்கும் விரோதமே கிடையாது அப்படின்றத எம்பெருமானார் காட்டுறார். இதுல முக்கியமான அர்த்தம் அநேகமா எல்லாருக்கும் கேள்விப்பட்ட அர்த்தம் தான், போய் வழியும் புகுதருவான் என்றனும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இங்கதான் இந்த ததாதிகம அதிகரணத்துலதான் உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ வினாசவ் அப்படின்னு எங்க வருது, இந்த சூத்திரத்திலே வருது. அஸ்லேஷம் வினாசம் அப்படின்னு. அஸ்லேஷம்னா ஒட்டாத தன்மை, ஒட்டாமல் இருத்தல். வினாசம் அப்படின்னா அழிதல். சரணாகதி அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம், சரணாகத்தின்னு இல்லை. இங்க வந்து சொல்றது சாட்சாத்காரம், பிரம்மத்தை கண்ட பிறகு. பிரம்மத்தை கண்ட பிறகு இருக்கக்கூடிய கர்மமானது ஒட்டாது. பிரம்மத்தை காண்பதற்கு முன்பு அனாதி காலமாக நம்ம இடத்துல இருந்த கர்மங்கள் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு பூர்வ உத்தர அகங்கள். பூர்வ அகங்கள் நம்ம பொதுவாக உபன்யாசங்கள் என்ன கேள்விப்படுவோம், சரணாகதிக்கு முன்னு சரணாகதிக்கு பின் அப்படின்னு கேள்விப்படுவோம். இங்க சரணாகதி பத்தின பேச்சு கிடையாது. இங்க தததிகமாதிகரணத்துல பிரம்மத்தினுடைய சாட்சாத்காரம், அவனை நேர காண்பது போல நமக்கு ஒரு ரொம்ப விசதமான ஒரு பிரதீதி அவபாசம் ஏற்படும், அந்த ஒரு காட்சி ஏற்படும். அது ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய பாப்பங்கள்லாம் நமக்கு எந்த பாப்பங்களும் ஓட்டாது, முன்னாடி இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அழிந்து விடும் அப்படின்னு. சரி, மேல இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னாலும் அப்ப தெரிஞ்சுட்டே பாப்பம் செஞ்சா என்ன ஆகும்னா, அப்படி கிடையாது. தெரிஞ்சுட்டே பாப்பம் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு அனுபவம் உண்டு. பிராமாதிகமான பாப்பம் மட்டும்தான் ஒட்டாது. அறியாமையினால, அறியாத்தனத்தினால, அனவதானத்தினால, ஒரு கவனக்குறைபாடால பண்ணக்கூடிய பாப்பங்கள் அவை ஒட்டாது அப்படின்னு இங்க எம்பெருமானார் காட்டுறார். இங்கேயும் இது மற்றொரு விஷயம் ஸ்ரீபாஷ்யத்தில் காட்டப்பட்டிருக்கு. முன்னாடியே நம்ம சுத்தப்பிரகாஷிகையிலிருந்து பார்த்ததாக தான் ஞாபகம். அதாவது ஒவ்வொரு கர்மத்துக்கும் 3 தன்மைகள் உண்டு. இது முன்னாடி சுத்தப்பிரகாஷிகையில பார்த்ததாக ஞாபகம். என்ன 3 தன்மைகள் அப்படின்னா, பாப்பம் நம்ம ஒன்று செய்யணும்னு வச்சுப்போமே, அந்த பாப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா பிரத்யவாயத்தை ஏற்படுத்தும், பலனை கொடுக்கும், துக்கம் அப்படின்ற பலனை கொடுக்கும் பாப்பமானது. அதே போல வைதிக கர்மத்துல நம்மளுடைய அதிகாரத்தை கெடுத்து விடும். பாபம் செய்து விட்டோமே என்றால் மேற்கொண்டு வைதிக கர்மத்துல நமக்கு அதிகாரம் கிடையாது, அந்த கர்மத்தை செஞ்சு நமக்கு எந்த பலனும் கிடையாது. அப்போ 2வது என்னன்னா, அதிகாரத்தை இது கெடுத்து விடும், அழித்து விடும். 3வது என்ன பண்ணும் அப்படின்னா, சஜாத்தியமான பாப்பத்துல ருச்சியை தூண்டிவிடும். நம்ம ஒரு விதமான பாப்பம் செய்யறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அதோட நிக்காது.
நம்ம அது போன்ற மற்றொரு பாப்பத்தில் நம்மளுடைய மனசை தூண்டிவிடும் அதே பாப்பமானது. அங்கே ஆகையினால 3 பலன்கள் உண்டு பாப்பத்துக்கு. இந்த பலன்கள் எல்லாம் என்னன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய அகங்கள் இருக்கு இல்லையா, இந்த பாப்பங்கள்லாம் கடைசியில் என்ன, பகவானுடைய ஒரு அப்ரீத்தி தான், பகவானுடைய ஒரு கோபம். பாப்பம்னாலே பகவானுடைய கோபம் தான். இப்போ நம்ம ஒரு பாபம் செய்ய பகவான் கோபம் ஆகிறபடினால அவன் என்ன பண்ணுறான்னா நமக்கு துக்கத்தை கொடுக்குறான். அப்புறம் அவன் சங்கல்பம் பண்ணுறான், உனக்கு மேலே இந்த வைதிக காரலியத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மற்ற விஷயத்தில் ருச்சியை மூட்டுறான். அதே போல் ஒரு சஜாத்தியமான அதை ஒத்து இருக்கக்கூடிய மற்றொரு பாபத்தில் அவன் ருச்சியை மூட்டுறான். சரி, ஆனால் இந்த இந்த சாட்சாத்காரம் அப்படின்றது ஏற்பட்ட பிறகு என்ன ஆகும்னா, நம்மளுடைய முன் செய்த முழுவினை இருக்கும் இல்லையா, அனாதி காலமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் இதெல்லாம் நம்ம அனுபவிக்காமல் விட்டுருப்போமோ. அதுக்கான எவ்வளோ பண்ணியிருப்போம், அதில் பல அனுபவிச்சிருப்போம், அனுபவிக்காமல் அப்படியே இருக்கும் குவியலா சில இதெல்லாம் பல இருக்கும். அதனுடைய பலனை எம்பெருமான் இனிமேல் கொடுக்கவே மாட்டான். அதனால அவனுக்கு அப்ரீத்தி அப்படின்றது ஒன்று இருக்காது, நமக்கு அதனுடைய பலன் எதுவுமே கொடுக்க மாட்டான். அதே போல் இது மேற்கொண்டு வரக்கூடிய பாப்பங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அஸ்லேஷம், அது நம்ம இதை தொடாது அப்படின்னு சொல்லணும். பாப்பம்னா இப்போ என்னன்னு பார்த்துட்டோம், பகவான் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோபம், அவன் இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு அப்ரீத்தி, ஒரு கோபம். நான் ஒரு தவறு செய்கிறேன், அதனால எனக்கு பாவம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தவறு செய்கிறேன் பகவானுக்கு கோபம் வருது அப்படின்னு அர்த்தம். மேற்கொண்டு எப்போ அந்த அதிகமத்துக்கு, அதாவது என்னது சாட்சாத்காரத்துக்கு மேற்கொண்டு நான் ஏதாவது தவறு செய்கிறேன் அப்படின்னா பகவானுக்கு கோபம் வராது அப்படின்னு சொன்னாலே பாவம் இல்லை அப்படின்றது ஆகிடும் இல்லையா. அதான் அஸ்லேஷம் அப்படின்றது. இப்படி தாமரை இதழில் இந்த நீரானது தட்டாதோ ஒட்டாதோ அதே போல் நான் பாவம் செய்தால் கூட பகவானுக்கு அதனால கோபம் வராது அப்படின்றது தாத்பரியமாக இந்த பெருமானார் காட்டுறார் 7வது அதிகரணத்தில். தது அதிகமாதிகரணம் அப்படின்றது. 8வது இதராதிகரணம் அப்படின்றது. இது புண்ணியத்தை பற்றி. போனதில் பூர்வ உத்தர அகம் அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். இங்கே 8வது அதிகரணத்தில் புண்ணியத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம். புண்ணியத்தில் தான் சந்தேகம் வருது. பாபம்னா நமக்கு அனிஷ்டம், புண்ணியம் இஷ்டம் தானே அப்படின்னு கேள்வி வர, அது என்ன ஆகும், அழியுமா அழியாது அப்படின்னா அதுவும் அழியும். ஏன்னா புண்ணியம் கூட நன்மையை கொடுக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பெறக்கூடிய பகவத் பிராப்தி மோட்சம் அப்படின்றத பார்க்கும் பொழுது புண்ணியமும் அனிஷ்டம் தான், அதுவும் விளக்கத்தக்கது தான். ஆகையினால அதுவும் விளக்கப்படும் அப்படின்னு. ஆனால் ஒரு வாசி இருக்குது புண்ணியத்தில், என்னன்னா பாப்பத்தினுடைய விஷயத்தில் மொத்தமாகவே போயிடும். ஏன்னா அதனுடைய பலன் நமக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்றதுனால பகவான் எல்லாமே அழிச்சிடுவான். புண்ணிய விஷயத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் புண்ணியத்தை கொஞ்சம் தக்க வைப்பான். எதற்காக அப்படின்னா, புண்ணிய பலனாக தான் நமக்கு மழை பெய்யறதோ இல்லாட்டி நமக்கு சோறு கிடைக்கிறதோ எல்லாம் புண்ணியத்தினுடைய பயன். புண்ணியத்தையே பகவான் அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம சோறு கிடைக்காது, தண்ணீர் இருக்காது. அப்போ நம்ம எப்படி உபாசனை எப்படி தொடர முடியும்? ஏன்னா இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அழிவு எப்போ, இந்த அதிகமம், அதாவது இந்த சாட்சாத்காரம் அப்படின்றது பல ஊழி காலமாக இவன் என்ன பண்ணுறான், தியானம் பண்ணிகிட்டே இருக்கான், அன்பு கூட்டின தியானம் பண்ணுறான். ஒரு நொடி திடீர்னு என்ன ஆகும்னா சாட்சாத்காரம் அப்படின்றது ஏற்படும். பகவான் நேர் இருக்கிற போல உடனே மோட்சம்லாம் கிடையாது, அந்த சாட்சாத்காரமும் தொடரணும். என்னுடைய கர்மம் கடிகிற வரையிலும் அந்த சாட்சாத்காரமும் தொடரணும். அந்த கர்மம் கடிகிறது என்னன்றது மேற்கொண்டு இன்னும் ஸ்பஷ்டமாக ஆகும். ஆக இந்த சாட்சாத்காரமும் தொடர வேண்டும் அப்படின்றத இப்போ புரிஞ்சுப்போமே. சரி, அந்த சாட்சாத்காரம் தொடரணும் அப்படின்னா அது வரைக்கும் அவன் ஜீவிக்கணும் இல்லையா, ஜீவிக்கிறதுக்காக அவனுடைய புண்ணியமும் கொஞ்சம் தொடரும் அப்படின்றது தான் இந்த 8வது அதிகரணம் இதராதிகரணம் அப்படின்றத சொன்னார். அப்புறம் 9வது அதிகரணம், இது முக்கியமான அதிகரணம், அனாரப்த காரியாதிகரணம். இந்த அதிகரணம் 9வது அதிகரணத்தில் என்ன சிந்தனை அப்படின்னா, சரி பாபம் புண்ணியம் எல்லாம் அழியிறது அப்படின்னு சொன்னால் எல்லா கர்மங்களும் அழிஞ்சிருமா அப்படின்னா, ஆமாம் எல்லா கர்மங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறான். ஏன்னா அப்படி தானே இருக்குது. ஸ்ருதி என்ன சொல்கிறது அப்படின்னா, அவனை கண்ட பொழுது க்ஷீயந்தே சாச கர்மாணி, எல்லா கர்மங்களும் அழிஞ்சிடும் அப்படின்றதுலாம் தெரியறது. அப்போ எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு கேள்வி வேறு. சரி, அதுக்கப்புறம் இவனுடைய உடம்பு முடிகிற வரைக்கும் இவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், இவன் உடம்பு நீடிக்கிறது. சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே இவனுடைய மரணம் அப்படின்னு ஏற்பட்டு மோட்சம் அப்படின்றது கிடையாது. உடம்பானது நீடிக்கிறது. அது எப்படி நீடிக்கும் கர்மம் இல்லாமல் அப்படின்னா, அது என்ன விசிறி இருக்குது, அதை சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் அணைச்சா கூட என்ன ஆகுது, அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு போல இருக்குது. அது அணைச்சா கூட சுற்றின்னு இருக்கு இல்லையா, பிரமணம் சக்கரம். அந்த காலத்தில் இப்போ நம்ம ஃபேன் பார்த்துட்டு இருக்கோம், அந்த காலத்தில் பிரமணம்ன்றது இருக்கும். அவன் தண்டத்தை வச்சுட்டு சுற்றுவான் அந்த சக்கரத்தை. அவன் தண்டத்தை வச்சு சுற்றுறது நிறுத்திடுவான், கட்டையை வச்சு சுற்றுறது நிறுத்திடுவான். ஆனால் கூட அது சுற்றின்னு இருக்கும் இல்லையா. அது போல தான் பாபம் புண்ணியம்லாம் தீர்ந்து போனால் கூட அது பாட சம்சார சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆகையினால எல்லா கர்மங்களும் அழிஞ்சிடுது அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னும் பொழுது அது சித்தாந்தம் சொல்கிறார். அப்படி கிடையாது. இந்த சம்சாரத்தில் இவன் இருக்கணும் அப்படின்னா இவனுடைய பகவானுடைய பிரீத்தியோ அப்ரீத்தியோ, அதாவது பகவானுடைய பிரீத்தி தான் என்ன நாம் பண்ண புண்ணியம், அவனுடைய அப்ரீத்தியும் தான் என்ன நம்ம பண்ண பாபம். ஆக அவனுடைய பிரீத்தி அப்ரீத்தியை விட்டுட்டு இந்த சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு காரணம் எதுவுமே கிடையாது.
ஆகையினால இவனுடைய இறுதியான ஜென்மம் வரையிலும் கர்மமானது தொடருகிறது அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஆகையினால இவனுடைய கர்மம் எல்லாம் அழியிறது அப்படின்றது என்னன்னா சஞ்சித கர்மம் அழிகிறது. இதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கர்மத்தை ரெண்டா பிரிக்கணும், சஞ்சிதம் பிராரப்தம் அப்படின்னு. எந்த ஒன்று காரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோ அது பிராரப்தம். இதுதான் நம்ம உபன்யாசங்கள்லாம் ரொம்ப ஒரு பொதுவாக கேள்விப்படுறோம். குவியல் இருக்கும், குவியல் இருந்து ஒரு கைப்பிடி எடுக்கணும் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த குவியல் தான் சஞ்சிதம், நம்ம சேர்த்து வச்சது. அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கோம், இப்போ ஆரம்பிக்கிற கர்மம் பிராரப்தம் அப்படின்னு. அதுவே ஒரு மூட்டை தான், ஒரு கைப்பிடி, அதுலேயே பல நெற்கள் இருக்கும். அந்த கைப்பிடி எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த கைப்பிடியை கொண்டு தான் பகவான் என்ன பண்ணுறோன்னா ஜென்மத்தை மேலும் தொடர வைக்கிறான். சஞ்சிதம் அப்படியே அழிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த அனாரப்த காரியாதிகரணத்தில் 9வது அதிகரணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் 10வது அதிகரணம் அக்னிஹோத்திராதி அதிகரணம் அப்படின்றது. இதில் என்ன கேள்வி வருதுன்னா, சரி இப்போ இவனுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்ட பிறகு இவன் என்ன புண்ணியத்தை செய்தாலும் அதனுடைய பலனானது இவனை தட்டாது அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. அதான் அஸ்லேஷம், ஒட்டாது அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ இவன் அக்னிஹோத்திராதி நற்செயல்கள் அதெல்லாம் செய்யவே வேண்டாமே, ஏன்னா அதுக்கு எப்படியும் பலனே கிடையாது அப்படின்னு கேள்வி வர. அப்படி சொல்லலாம், அப்படி கிடையாது. அக்னிஹோத்திராதி காரியங்களை இவன் செய்வான். ஏன் செய்வான் அப்படின்னா இவனுக்கு ஒரு புண்ணியம் வரும் அப்படின்றதுக்காக செய்ய மாட்டான். ஆனால் பக்தியானது தொடரணுமே. இவன் கர்மத்தை செய்ய தான் இவனுடைய மனசில் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலக்கப்பட்டு மேலும் பாவம் வராதபடிக்கு அந்தகரணம் மனசானது சுத்தமாக இருக்கும். இவன் கர்மத்தை விட்டானே என்றால் உடனே அந்தகரணத்துல மனசுல அசுத்தி வந்துடும், இவனால பகவானே நினைக்க முடியாது. அதனால பக்தி யோகத்துக்காகவாது இவன் அக்னிஹோத்திராதி கர்மங்களை செஞ்சுட்டே தான் இருப்பான் அப்படின்னு 10வது அதிகரணம் அக்னிஹோத்திராதி அதிகரணத்துல சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பாதத்தினுடைய கடைசி அதிகரணம் இதர க்ஷபணாதிகரணம் 11வது அதிகரணம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இவனுடைய பிராரப்த கர்மம் அதை தான் கழிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. இப்போ இந்த இவன் மோட்சத்தை பெறணும். ஏன்னா சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே மோட்சம் அப்படின்றது கிடையாது, சரீரம் விழுந்த பிறகு தான் மோட்சம் அப்படின்றது தெரியறது. சரி, இவனுடைய சரீரமானது எப்போ விடும்? எந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டுருச்சோ அந்த ஜென்மத்திலே விழுந்துடுமா என்றால் அப்படி கிடையாது. எப்போ விடுனே தெரியாது. ஏன்னா இவனுடைய பிராரப்த கர்மம் கழியணும், அதுவரையும் இவனுடைய சரீரமானது போயின்னு தான் இருக்கும். இந்த ஜென்மத்தில் பிராரப்தம் கழியல அப்படின்னு வச்சுப்போமே, அடுத்த ஜென்மம் என்று எப்போ பிராரப்த கர்மம் தொலைகிறதோ அப்போதான் இவனுக்கு மோட்சம் என்று தசை தாவதேவச்சிரம் யாவண்ண விமோக்ஷே அத்த சம்பத்சி அப்படின்னு. எப்போ இவனுடைய கர்மம் அது வரையிலும் இவன் எப்போ கர்மத்திலிருந்து விடுபடுறானோ, அந்த பிராரப்த கர்மம் முடியறதோ அத்த சம்பத்சிய, அதற்கு பிறகு இவன் பிரம்மத்தை அடைவான் என்று. இப்படி இந்த முதல் பாதத்துல ஆவர்த்தி பாதத்துல முக்கியமா எப்படி ஆரம்பிச்சாருன்னா தியானத்தை கொஞ்சம் விவரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். தியானத்தை எதுக்காக இந்த பலாத்தியாயத்துல சொல்லணும் என்றால், தியானமே ஒரு இனிமையான பலமா இருக்கிற அப்படின்னால தியானத்தை பத்தி, தியானம் எப்படிப்பட்டது அப்படின்றதுலாம் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நேரவே தியானத்தினுடைய பலம் என்ன, எப்படிப்பட்ட பலம் இங்க சிந்திக்கப்பட்டது, இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. தியானத்துக்கு என்ன பலன் அப்படின்னு நினைப்போம் நம்ம, ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பகவான் அனுபவிக்கிறது, அது இருக்கட்டும், அது அடுத்தது மேல சொல்ல போறார் மேல் பாதங்கள்ல. இந்த லோகத்துல இருக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இல்லையா. என்ன பலன் கிடைக்கிறது? எல்லா பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாம் கழியக்கூடிய பலன். அதை பத்தி இந்த பாதத்துல நன்றாக விவரித்தார் ஆவர்த்தி பாதம் என்ற இந்த முதல் பாதத்திலே என்றதை நாம் பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம்.